இந்த நாளிலும் வந்திருக்கிற எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில நான் உங்களோடு கூட பேச முடிக்கும் நான் தெரிந்து கொண்ட முன்னாடி ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஒரு சில நிமிடங்கள் தலையில தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துற ஆண்டவரே. நீ நல்லவராயிருக்கிறீர், வல்லவராயிருக்கிறீர், தயவுள்ளவராயிருக்கிறீர், இரக்கமுள்ளவராயிருக்கிறீர், அன்புள்ளவராயிருக்கிறார்ப்பா. நீர் எங்களை நேசிக்கிறோம்னாலே ஆண்டவரே, இப்படிப்பட்ட தருணத்தை கட்டாவே நீங்க தந்திருக்கிறோம்னாலே சோத்திரப்பா. கத்தாவே, நாங்கள் காத்திருக்கிறோம், உண்மை துதித்து பாடினோம், உங்க பாதப்பிலே காத்திரும் ஜெபித்தோம், எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு சுவாமி. இப்பொழுது நாங்கள் உங்களுடைய வார்த்தையில் கேட்க வந்திருக்கோம் ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய சத்தத்தை வேண்டாம் சுவாமி, ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும்னு சொல்லுடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார் சுவாமி. நீங்க ஒவ்வொருவரோடும் என்னோடும் பேசுங்க, என்னை பயன்படுத்துங்க சுவாமி. நாம் பயன்படுத்துங்க. நாங்கள் கேட்கிறோம், நீங்க ஆசீர்வதித்து ஆட்டாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், நீங்க நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலவேளையிலே நான் உங்களோடு ஒரு சில வசனங்களை கொடுத்துக் கொள்ளுங்க. ஏன்னா அவையெல்லாம் வரிசையா சொல்லிட்டு போனா ரொம்ப லேட் ஆயிரும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும். அதாவது ஆண்டோடைய 2ஆம் வருகை குறித்து மூன்று தீர்க்கதரிசிகள் 3 பேருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 38ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தோம்னா கிமு 622 600 வரைக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களை எழுதியிருக்கிறார். அதே காரியம் தானியேல் புத்தகத்தில் தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். 616 536 அவருடைய பீரியடு. அது 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு இதை குறித்து யோவானுக்கு ஆண்டவர் கிபி 96 பத்மு தீவிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 17 19 அதிகாரம் இருக்கிறது. இதை நீங்கள் தயவுசெய்து வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. இதனுடைய அடிப்படையில் தான் நான் இந்த காலையில உங்களோட பேச இருக்கிறேன். இந்த 3 பகுதிகளும் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி வரப்போம். அந்த அந்தி கிறிஸ்து எப்படி வருவான், எப்படி எல்லாம் வருவான்றது, எந்தெந்த ரூபத்துல வருவான்ங்கிறது இந்த 3 பகுதியும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இப்ப நம்ம அநேகர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இந்த கிறிஸ்துவங்களுக்கு வேற வேலையே இல்லை, இயேசு வருவார் வரும் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறாங்க. பேதுரு அப்போஸ்தலன் எழுதிய நிருபத்துல 2ஆம் நிருபத்துல நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் இங்கே. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? அதற்கு அவரே பேதுருவே பதில் சொல்லுகிறார் 9ஆம் வசனத்துல. அதே 9ஆம் வசனத்துல, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அருமையான சகோதரன் சொன்னது போல நான் உங்களோடு LICல பணியாற்றினவன். உங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இன்சூரன்ஸ் செக்டர் ஆரம்பிச்ச தங்கராஜ் அண்ணன், மாதவகுமார் 2 பேரும் தான். தங்கராஜ் அண்ணனும் நானும் 1968 ஒரே அப்பாயின்மெண்ட், ஒரே டைம்ல 2 பேரும் ஒரே பேட்ச்ல தான் HA வானோம், ஒரே பேட்ச்ல தான் AA வானோம். அதுக்கப்புறம் என்னுடைய 50வது வயதுல கர்த்தருடைய, அதுக்கு முன்னாடி நான் பார்ட் டைமா வேலையில் இருந்து கொண்டே ஊழியம் செய்தேன். ஆனா கர்த்தர் திட்டவட்டமான அழைப்பு கொடுத்ததுனால VRS கொடுத்துட்டு அடுத்த 15 வருடங்கள் 15 வருடங்கள் நான் இந்த சகோதர CGM மூவ்மெண்ட்ல நான் முதல்ல ட்ரைனிங் செக்ரட்டரியா சேர்ந்தேன். அப்புறம் ஃபீல்டு செக்ரட்டரி ஆனேன். கடைசியில் ஜெனரல் செக்ரட்டரியா 4 வருடங்கள் 65வது வயதுல நான் ஓய்வு பெற்றேன். அப்போ தங்கராஜ் என்ன சொல்லுவாங்க, ஏப்பா ப்ரொமோஷன் லிஸ்ட்ல வரப்போகுது, அதுக்குள்ள நீ போறேங்கிற, ஏவோ ப்ரொமோஷன். நான் சொன்னேன், அண்ணே நீங்களே சொல்லலாமா, ஆண்டு ஊழியத்துக்கு கிடைக்கும் போது வாழ்ந்துடணும்ல. சரி ஒன்று மாற்ற முடியாது போட்டு. அன்பானவர்களே, அந்த ஊழியத்திலே எத்தனையோ பேர் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் வேண்டாம். ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம யாரு நம்ம அறிஞ்சிக்கணும். பிரஜாதியாருக்கு ஆண்டவர் வருகை பற்றி தெரியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை ரத்தத்தை பற்றி பலர் அறியல. ஆனா நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவர் சரீரத்துல ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இந்த மக்களுக்காக, நமக்காக மாத்தல,
கிறிஸ்தவ மக்களுக்கு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் படைத்த அத்தனை பேருக்காக தான் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். அப்ப அந்த சிலுவையில் சிந்தனை ரத்தம் வீணாய் போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். ஒருவேளை நான் கிறிஸ்தவனா தான் பிறந்தேன், 1946 வருடம் பிறந்தேன், இன்னைக்கு 75 வருஷம் முடிய போகுது, ஜூலை வந்துச்சுன்னா. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டது என்பது 35வது வயதுல தான். எல்ஐசியில் இருக்கும்போது 1980 வருடம் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு கிறிஸ்தவன் தான், சர்ச்சுக்கு போவேன், வருவேன், பிள்ளைகளை சண்டே ஸ்கூல்ல அனுப்புவேன், அதோட சரி கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் நான் வளர்க்கப்பட்ட விதம் ரொம்ப ஆச்சரியமானது. அதாவது எங்க அப்பா என்ன சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாரு. காலை உட்காந்துருந்தா போன கேட்டா, டே ஜெபம் பண்ணியாடான்னு கேட்பார், பைபிள் வாசியான்னு கேட்பார். இப்படிதான் வளர்க்கப்பட்டோம். எனக்கு அன்பான பிற்பாடு வாலிப வயதிலே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆண்டவர் விட்டு விலகி போனா கூட ஆண்டவர் தாயின் கருவிலே முன் கொடுத்து என்று சொன்னார். அவர் 1980 என்னை ரட்சிப்பு கூட நடத்தினார். அப்ப நான் எல்ஐசியில் திண்டுக்கல் பிரான்ச்ல ஒர்க் பண்றேன். எனக்கு ரொம்ப நெருங்கிய மூத்த சகோதரன் நண்பர் உங்களாலும் தெரியுதுன்னா மிஸ்டர் ஆர் நாராயணன், ஆல் இந்தியா வைஸ் பிரசிடென்டா இருந்தவர். அவரு நானும் அடுத்தடுத்து சீட். அவர் தான் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி ஏன்னா அந்த ஆபீஸ்ல முதல் நாள் வரைக்கும் நான் எப்படி இருந்தேன், அடுத்த நாள்ல இருந்து என்னுடைய சேஞ்சை பார்த்துட்டு அவர் கேட்டார், உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டார். அப்பதான் சொன்னேன் அவர்கிட்ட. அப்படியா, சரின்னு சொல்லிட்டேன். நம்ப மாட்டீங்க. அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணிட்டு சிஜிஎம்முக்காக சில காரியங்கள் செஞ்சு கொண்டு வந்தேன். சர்ச்சு கட்டணும், எங்க தாடிக்கும் பகுதியில ஊழியெல்லாம் ஈடுபட்டனால அப்போ என்னை பார்த்துட்டு, நீ செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, நானும் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாமான்னு சொல்லி அவரே வாலண்டரா கான்ட்ரிபியூட் கொடுத்தார். சொல்றேன்னா, நம்ம வந்து யாரையுமே வந்து இயேசு கிறிஸ்து ஜீவன தேவன் சொல்லவே வேண்டாம். நம்ம வாழ்ந்து காட்டினா போதும், மற்றவங்க ஆண்டு வந்துருவாங்க. அவர் நிச்சயமாவே கொஞ்ச நாள் அங்க இருந்த அதுக்குள்ள நான் ப்ரமோஷன்ல ஹெஜியாவை போயிட்டேன், பழனிக்கு போயிட்டு அப்புறம் சிவகங்கை போயிட்டு மதுரை வந்துட்டேன். நிச்சயமாவே அவர் வந்து இயேசு கிறிஸ்து நிச்சயமா மனிதர்களை மாற்ற முடியும். அதாவது சொல்லலாம், உங்க ஆண்டு மனிதர்கள் மாற்றுவாருன்னு நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நாம் யாருக்கு சொல்றீங்கன்னா யோவான் 1:12 தெளிவா நம்ம வாசிக்கிறோம். அருமையான சகோதரன் கூட ஜெபத்துல சொல்றார், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின்மே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க. பிசாசு அந்தி கிறிஸ்துவை பத்தி வாசிக்கிறோம்ல, பிசாசுக்கு யார்கிட்ட வேலை தெரியுமா? நம்மகிட்ட தான் வேலை. அதுக்கு முக்கியமா உதாரணம் சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு ஆரம்பி முன்னாடி 4 நாட்கள் உபவாசம் இருக்கிறார். உபவாசம் ஆனது 3ஆம் வருஷம் என்ன வாசிக்கிறோம்? 4:2 என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 4:2 அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பொழுது அவர் பசி உண்டாயிற்று. 4:3 என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது சோதனைக்காரன் அடுத்து வந்தான். நம்ம எல்லாம் நினைப்போம், ஒரு நாள் உபவாசம் வந்து எப்படியாவது பிசாசு மேற்கொள்ளும் நினைக்கிறோம். நம்ம ஆண்டவரே 40 நாட்கள் உபவாசம் இருந்து அவ்வளவு வலிமையோடு வந்திருக்கிறாரு. யார் வர்றா? பிசாசு. அதே போலதான் யோபின் சத்தத்துல வாசிப்போம் பண்ணா ஆண்டவர் தூதரோடு இருக்கிறாரு. அப்ப யார் வராங்க? பிசாசு வரான். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், என்ன என் தாசனாய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? என்ன பாருங்க, ஆண்டவர் இருக்கிறதுக்கே அவன் வர்றான். காரணம் என்ன? அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் தெரியும். அவன் லூசிபர்ன்ற ஒரு தூதன். அவன் பெருமைப்பட்டான். பெருமைப்பட்டோன்னு ஆண்டவர் தலையை தட்டி வச்சுட்டான். அதனால அவனுக்கும் வல்லமை உண்டு, அவனுக்கும் அதிகாரத்தை கட்ட ஏற்கனவே கொடுத்த அதிகாரம் இருக்குது. அதை பயன்படுத்தி தான் அவனுக்கு முக்கிய நம்ம யார் மேல கண் இருக்குன்னு சொன்னா, யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ நம்ம மேலதான் கண். ஏன்னா மற்றவங்க எல்லாமே வந்து எல்லா ஜனக்கூட்டமும் அவன் மத்தியில அவன்கிட்ட தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம தான் அவனை விட்டு விலகி ஆண்டவருடைய கூட்டத்தில் இருக்கோம். அது எப்படியாவது நம்ம அந்த ஆண்டவர் கூட்டத்தில் இழுக்கிறதுக்காக தான் பிரயாசப்பட்டுக்கிறோம். எனவே இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நினைக்கலாம், நான் எவ்வளவு வளர்ந்துட்டேன், எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துட்டேன், எவ்வளவு உபவாசம் இருக்கிறேன், அந்நிய பாஷையில பேசுறேன், ஆவியில நிரம்பி ஜெபம் பண்றேன், வேதத்தெல்லாம் சும்மா நான் பல சத்தியங்களை அறிஞ்சிருக்கிறேன், சத்தியங்களை போதிக்கிறேன்.
ஆனா என்னதான் இருந்தாலும் பிசாசுக்கு நம்மகிட்ட தான் வேணும். ஏற்கனவே அப்புறம் போன பைபிள் ஸ்டடி வியாழக்கிழமை நினைக்கிறேன், வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி எடுக்கும் போது இந்த பிரதர் சொன்னார், பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள். பிசாசுக்கு நம்ம தான் இடம் கொடுக்குறோம். இன்னொரு ஒரு சில வசனங்கள் நான் வேகமா வாசிக்கிறேன். யோவான் 8:44 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான் பிசாசு, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். யோவான் 10:10 என்ன வாசிக்கிறோம்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றும் வரான். எரேமியா 6:26 வாசிக்கிறோம், பாலாக்குகிறவன் சடுதியாய் நம் மேல் வருவான். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், உங்கள் எதிராளியான பிசாசாரன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வெளிப்படுத்தல் 12:9 என்ன வாசிக்கிறோம்? உலகம் அனைத்தும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்று கொல்லப்பட்ட பழைய பாம்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்று மிகுந்த கோபம் கொண்டு உங்களுக்கு ஆபத்து வரும். அதை வசனம் முடியாது பார்க்கிறோம். அதனால அப்போஸ்தலன் இப்போது யாக்கோபு நமக்கு எழுதுகிற ஆலோசனை தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படி 4:7 யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுதினுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களுக்கு ஓடி போவான் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, பிசாசு ஆண்டவர் வருகையில இருந்து அழிச்சு போற வரைக்கும் அவன் நம்ம சுத்திட்டே இருப்பான். அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்கும். புத்தகத்துல 38 அதிகாரம் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இங்கே ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு பிசாசு எப்படி என்ன சொல்லுவாங்கிறதான் வெளிப்படுத்துறார். அதாவது நமக்கு சொல்றார், பிசாசு இப்படி சொல்லி உங்ககிட்ட வர்றான், அதனால நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி நமக்கு எச்சரிக்கிறார். என்ன சொல்ற ஆண்டவர் சொல்றாரு? பிசாசு சொல்றான், நான் கொள்ளையிடவும் சூறையிடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுள்ள தேசத்திற்கு விரோதமாய் போவேன், நிர்விசாரமாய் சுகத்தோடு இருக்கிறவர் மேல் வருவேன், அவர் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாய் என்று ஆண்டவர் பிசாசு சொல்றதை தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்துகிறார், நமக்கு சொல்றார். முதலாவது என்ன பார்க்கிறோம்? யாரை தேடி வரான்? நிர்விசாரமா இருக்கிறவங்க, பொறுப்பற்ற தன்மை, இல்ல சும்மா ஐடியலா இருக்கிறவங்க, ஒண்ணுமே வேலை இல்லாம இவங்கதான் நிர்விசாரம். நம்ம இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, an idle mind is devil's workshop னு சொல்லுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, தானியேல் 8:25 அவனை குறித்து என்ன வாசிக்கிறோம்னா, பிசாசு தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைக்கூடி வரப்பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதிகளாய் இருக்கிறவருக்கு விரோதமாக எழுமா. அதிபதிகளுக்கு அதிபதியா இருக்க யாரு? கர்த்தர். நம்மளை அழிச்சிட்டு தான் அவன் ஆண்டவர்கிட்ட போவான். எனக்கு அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில நிர்விசாரம் பெருமை இது ரெண்டும் இருந்துச்சா பிசாசு நம்ம விட மாட்டான். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நீதி 1:32 வாசிக்கிறோம், மூடரின் நிர்வாசாரம் அவர்களை அழிக்கும். ஆனா நமக்கு வேதத்துல பல வசனங்கள் நமக்கு ரொம்ப அருமையான வசனங்கள். 1:7:22 பவுல் எழுதுகிறார், கர்த்தருக்குள் அடைக்கப்பட்ட அடிமையானவன். 7:23 என்ன சொல்றாரு? நீங்களும் நானும் கிரேத்துக் கொள்ளப்பட்டவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரேத்துக் கொள்ளப்பட்டவர்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டவர். வெளியேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தி, கல்வாரி சிந்தி அவரை நம்ம மீட்டுக் கொண்டார். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் இருந்த மாசத்தை வெளியேற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். எனவே நம்மிடம் கர்த்தர் எதிர்பார்க்க அதே காரியம் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். 1 Corinthians 12:4-11 நீங்க குடிச்சிருக்கீங்க நல்லா. நீங்க அதாவது நான் என்னை பொறுத்த நான் எத்தனையோ கூட்டங்கள் பேசியிருக்கேன், எத்தனையோ சபைகள்ல பேசியிருக்கிறேன், எத்தனையோ ஜபக்குழு. ஆனா எனக்கு நான் இந்த ஒரு
சகோதரன் மாதகுமாருக்கு முன்னே போன மாதம் தான் கான்டாக்ட் கிடைச்சது. இந்த ஒரு 2-3 வாரமாக கலந்துட்டு இருக்கிறேன். இந்த 3 வாரமாக கலந்துட்டு பார்க்கும்போது நீங்கள் ஜெபிக்கிறது, உடைய பைபிள் வசனம் நீங்கள் கோட் பண்ணுறது, பைபிள் ஸ்டடியில் நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது உண்மையாலும் ஒரு மெச்சூர்டு குரூப், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த குரூப்பாக நான் பார்க்குறேன். அப்போ அதனால தான் சில வசனங்கள் நான் கோடி காட்டுறேன்னு தவிர அதை நான் வாசிக்க விரும்பல. டைம் கன்சைன் பண்ணுங்க. 1 12 4 எல்லாருக்கும் நமக்கு தெரியும் ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அன்னைக்கு கூட சகோதரி பைபிள் கேட்டார், நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், எனக்கு அந்நிய பாஷை கிடைக்கலன்னு. எல்லா வரங்களும் எல்லாருக்கும் இருக்காது. ஆண்டவர் தமக்கு சித்தமான வரத்தை சித்தமானது கொடுக்கிறார். ஆனால் அது என்ன எதிர்பார்க்கிறாருன்னா அதை நாம் பயன்படுத்துகிறோமா, அதுதான் முக்கியம். அந்த பயன்படுத்தி அதை ஆண்டவர் கேட்கிறார். நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். மகனே, உனக்கு இந்த வரத்தை கொடுத்துருக்கேன், நீ என்ன பயன்படுத்துற? அதே மாதிரி தான் அது நம்ம இன்னும் ஆண்டவர் பரலோகராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் மத்திய 25 சொல்றாரு, தாளந்து கொடுத்து சொல்றாரு. மத்திய 25 13:46 வாசிங்க என்ன கேட்டீங்கன்னா, அவனுக்கு திறம்பத்தக்கதாக ஒருத்தருக்கு 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து எஜமான் கொடுத்துட்டு போறான். அவனுக்கு தெரியும் இவருக்கு இந்த தாளந்து கொடுத்தா இவ்வளவுதான் அவன் செய்வான்னு சொல்லி. ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வரான், 5 தாளந்து கொடுத்தேன், அப்பா நான் 5 வச்சு 5 சம்பாதிச்சேன். இன்னும் உத்தமான மூலிக்காரனே, கொஞ்சம் திரும்பியால் நீ இன்னும் 5க்கு அவனுக்கு வாழ்க்கை அனுப்புற. ஆனா 1 தாளந்து வச்சு சொல்றான், நீ விளையாடுப்பா, பயத்தை நான் மண்ணில் போச்சு போட்டேன். அவன் சொல்றான், பொல்லாத ஊழியக்காரனே, என்னை பத்தி தெரிஞ்சிருக்கல, எதுக்கு அதை போச்சு பெருசாக கூப்பிட்டுருந்தா வட்டி கிடைக்காம போட்டு போயிருப்பேன். இது என்ன எதுக்கு அர்த்தம் சொல்றேன்னா, நமக்கு தகுதிக்கு ஏற்ப ஆண்டவர் சித்தப்படி இந்த தாளந்து இந்த வரம் இவனுக்கு கொடுத்தா பிரயோஜனமா இருக்கும், இவன் பயன்படுத்துவான்னு நினைச்சு கொடுக்குறாரு. ஆனா அதை பயன்படுத்துறோமா இல்லாவிட்டால் நிர்விசாரமா இருக்கும். இதைத்தான் இன்னைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது. இல்லாவிட்டால் அந்த 2 இருக்கலாம், ஒரு நிர்விசாரமும் இருக்கலாம். இல்லாவிட்டால் ஆஹா நான் அந்நிய பாஷையில பேசுறேன், ஆஹா நான் திறமையா பிரசங்கம் பண்றேன், ஆகா என்ன அவங்கள விட நல்லா பாடுறேன், இவங்கள விட நல்லா ஜெபம் பண்றேன், இப்படி பெரு 2மே நம்ம வீழ்த்துறது. ஆண்டவரை தானத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், அதிலே கர்த்தரை எதிர்பார்க்கிறபடி சித்தத்தை நடக்கிறோமா, இல்லாவிட்டால் அதிலே சத்துருக்கு நான் இடம் கொடுக்குறோமா, இதைத்தான் இந்த காலையில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதே போல கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்குறார். இப்ப நம்ம எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார், கர்த்தருடைய கிருபை அது. ஆனா நம்முடைய அதே 25 தொடர்ந்து 35 45 வாசிக்கணும்னாக்கா ஆண்டவர் சொல்றாரு, பசியா இருந்தேன் போஜனம் கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுத்தீங்க, வரிசையா சொல்றாரு. அதனால என்னுடைய ராஜ்யத்தை பிரவேசிங்க உங்களுக்கு சொல்றாரு. அதே இன்னொரு குரூப் பாசுவாரு, நீ வஸ்திரம் கொடுக்கல, என்னை வந்து காவல்களை கவனிக்கல, ஒன்றும் கவனிக்கலன்னு சொல்லி அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஆண்டவரே, அருமையான கர்த்தருக்குள்ள இன்னைக்கு நம்ம முன்னாடி யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வேலையோடு இருக்கிறாங்க, அன்பை அறியாதவங்க இருக்காங்க, எத்தனையோ குடும்பங்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்காங்க. கர்த்தர் நமக்கு நல்ல வசனத்தை கொடுக்குறாரு, காலங்கள் கொடுக்குறாரு, ஜெபிக்க கொடுத்துருக்காரு. நம்ம ஜெபம் பண்ணா சோகம் பண்றவங்க நிறைய இருக்கிறாங்க, நம்ம ஜெபம் பண்ணா நம்ம ஆறுதல் அடைய இருக்காங்க. பணம் தான் இல்லை, பணத்தை எத்தனையோ தாளுகள் கர்த்தர் கொடுத்துருக்காரு. நம்ம சுற்றியுள்ள ஜனங்கள் அவங்களுக்கு போய் ஆண்டவருடைய அன்பு சொல்றோமா, இல்லாட்ட என்ன எங்கெல்ல பிரச்சனை உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணவா, கேட்டுருக்குமா, செஞ்சிருக்குமா, செஞ்சுதான் நிச்சயம் ஆண்டவர் சிரிப்பார். இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். எனவே நிர்விசாரமும் வேண்டாம், பெருமையும் வேண்டாம். பெருமை இருந்தா உதாரணமா ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. உபாகமம் 8:16-17 வாசிக்கிறோம். உன் தேவனாய கர்த்தரை நீ மறக்காத. 17 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. 18 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? உன் தேவனாய கர்த்தரையே நினைப்பாயாக, அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை உனக்கு கொடுக்கிறோம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேரை சந்திப்போம். நான் இவ்வளவு படிப்பு படிச்சிருக்கேன்,
இவ்வளவு உயர்ந்த பதவி இருக்கிறேன், என்னமோ அவங்க ஞானத்தினால அவங்க சுய பலத்தால் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் தெரியல அவங்களுக்கு. எனக்கு அன்பானவர்களே, நம்ம இன்னைக்கு ஆசீர்வதிக்க காரணம் இல்லைமா, யாருக்கு அதிகம் கொடுக்குறாரோ அவங்க அதிகம் கேட்பார் ஆண்டவர், கணக்கு கேட்பார். எனவே பெருமை வேண்டாம், நிர்விசாரம் வேண்டாம். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னு கேட்டா 1 பேதுரு 5:5 என்ன வாசிக்கிறோம்? பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். மத்தேயு 23:12 அதே தான் ஆண்டவர் இயேசு சொல்றார், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்தி உயர்த்தப்படுவான். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஏசாயா 14:12-15 தான் இந்த லூசிபர் பத்தி வாசிக்கிறோம். இருதயத்துல பெருமை கொண்டதுனாலதான் அவன் தள்ளி விட்டார். இப்போ நான் வாசித்த பகுதிக்கு நான் வர்றேன். எசேக்கியேல் 38:12 என்ன வாசிக்கிறோம்? மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். மதில்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஏசாயா 60:18 என்ன வாசிக்கிறோம்? உன் மதில்களை ரட்சிப்பென்றும் சொல்லுவாய். ஏசாயா 26:1 என்ன வாசிக்கிறோம்? பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். அப்போ மதில் இல்லாம குடியிருக்காங்கன்னு என்ன அர்த்தம்னா, ரட்சிப்பு இல்லாம குடியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. நமக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்ன தெரியுமா? ரட்சிப்பு தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்கு தான் ரட்சிப்பு. அவரால் ரத்தத்தை கழுவப்பட ரட்சிப்பிட்டார். ஏன்னா நமக்காக சுந்தி மீட்டவர், கிரேத்துக் கொள்ளப்பட்டவர் வாசிக்கிறான்ல அது. எபிரேயர் 2:4 என்ன வாசிக்கிறோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை அறிஞ்சிருக்கிறோமா? அசட்டை பண்ணுகிறோமா? என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைஞ்சதுல சந்தோஷம் அடைஞ்சிருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ரட்சிப்பு என்பது அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அது ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துல வந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வளரணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொல்றார் ஆண்டவர். ரட்சிப்பிலே நாம் வளர்ந்து கொண்டே வரணும். அப்பதான் ஒரு இறுதி வரை நிலைத்திருக்கணும். ரட்சிப்புல நிலைத்திருக்கணும். இல்லைன்னா போச்சு. முடிவு பிறந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படான்னு விசுவாசிக்கிறேன். ரட்சிப்புல நிலைத்திருக்கணும். ஆண்டவரை தான் எதிர்பார்க்கிறேன். 500 ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புள் பலருக்கு என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேங்க. ஜெபம், வேத தியானம், பரிசுத்த வல்லமை, இது 3 இல்லைன்னா இந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளவே முடியாது. எவ்வளவு வேணா நம்ம இருக்கலாம், எவ்வளவு பெரிய வேற ஊழியக்காரர் இருக்கலாம். ஆனா ஜெபம் இல்லை, வேத தியானம் இல்லை, பரிசுத்த ஆவியார் ஆளுகை இல்லை, நம்ம நிமிஷத்தை குடும்பம் பார்த்துக்கலாம். 3 கொருதியர்கள் நிறுத்த 1:10 பரிசுத்த பவுல் அதான் எச்சரிக்கிறார். தன்னை நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்கட்டும். ஆகா, நான் ரட்சிப்படைஞ்சிட்டேன், அதனால நான் பரலோகம் போயிடன்னு நினைச்சோம்னா அது ஆண்டுக்கும் நமக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவர்கள் தெரியாது. நம்முடைய இருதயம் ஆண்டுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே வெள்ளை பேண்ட், வெள்ளை ஷர்ட், பரிசுத்தமான மாதிரி இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது யாருக்கு தெரியும்? இந்த ரட்சிப்பை பெறுவதை விட அது காத்துக்கொள்றதுதான் ரொம்ப கஷ்டம். கடந்த ஒரு பைபிள் ஸ்டடியில சகோதரன் பிசாசுக்கு இடம் கூடாதீங்கன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 37 சொன்னார். யோசிச்சு பாருங்க. இது எத்தனை இதில் நம்ம நினைச்சேன். அன்னைக்கு கூட யோசிச்சு பார்த்தேன். இவ்வளவு இருக்கு, இவ்வளவுத்தனையும் நமக்கு பாஸ் பண்ணிட்டோமா? அப்பயும் பார்த்தா 1-2 இருக்கதான் செய்யும். உடனே அன்னைக்கே நான் கேட்டேன், ஆண்டவர்கிட்ட இது இருக்கிறது எனக்கு தெரிஞ்சும் நான் செஞ்சுட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்றேன். அதான் வளருவது. ஆவியான நமக்குள்ள இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள ஒரு காரியத்தை யோசிக்கும் போது 2 வேணும். இதை செய்யும் சொல்லணும், செய்யாதனும். அதுதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆவியானவர் நமக்கு எடுப்பது. நீங்க செய்யாதன்னு செஞ்சுட்டீங்கன்னா உடனே ஆவியான நம்ம உள்ளத்தை குத்திக்கிட்டே இருப்பார். நீ செஞ்சுட்ட உடனே மன்னிப்புகள். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியார் நமக்காக போராடி கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட காரணமே ஆண்டவர் நம்ம காத்துக்குள்ள இருக்கதான். அதான் சொல்றாரு,
நான் போய் தேற்றவாளன் அனுப்புவேன். அவர் உங்களை சகல சத்தியத்திலும் நீதியும் வழிநடத்துவார். ஜெபம் இல்லைன்னு சொன்னா we cannot lead a successful life. நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம்? நம்ம ஜெபிக்கிறோமா? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? ஜெபம்னா சிலருக்கு என்ன சொல்லுவாங்க, நானே எங்க அப்பா கேட்பாருன்னு சொல்லுவேன், என்ன சொல்லுவாங்க, ஆண்டவரே என்னை ஆசிரியர், எங்க அப்பா அம்மா ஆசிரியர், முடிச்சுட்டு பண்ணியாடா பண்ணப்பா, அவ்வளவு நல்லவா கேட்க மாட்டார். பைபிள் வாசியான்னு பாரு, வாசித்தேன், என்ன வாசித்தேன்னு திடீர்னு கேட்டுருவார், என்னைக்கா கேட்டுருவார், மாட்டிக்குவேன். ஏன்னா படிச்சது ஞாபகம் இருக்கு. என் அன்பானவர்களே, ஜெபம் வேதம் நம்ம இரு கண்கள் போல. இதுல ஒண்ணு பார்வை போச்சுதான் நமக்கு கஷ்டம். ஜெபத்துக்கு முக்கியம் கொடுங்க. தாவீதை குறித்து வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவன் அந்தி சந்தி மதியம் 3 வேளை, அதுவும் பைபிள் வாசி தியானம் பண்ணி ஜெபம் பண்றான். பெரிய ராஜா, 33 ஆண்டுகள் இஸ்ரேலுக்கு 7 ஆண்டுகள் யூதாவையும் ஆண்டவர், 40 ஆண்டுகள் அரசாட்சி செஞ்ச ஒரு ராஜா சொல்றார். அந்தி சந்தி மதியம் 3 வேளையும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், தியானம் பண்ணி ஜெபம் பண்றேன். பைபிளும் ஜெபம் அவருக்கு பின்னி பிணைஞ்சிருக்கு. தானியேல் குறித்து 6:10 என்ன வாசிக்கிறோம்? அவன் அனுதினமும் ஜெபிக்கிறோடு நேரா ஜன்னல்களை திறந்து முழங்கால் படியிட்டு தான் செய்து வந்தபடியே 3 வேளை ஜெபிக்கிறான். அவனுக்கு பிரதான பெரிய அதிகாரி உட்கார்ந்து வச்சுட்டார் ஆண்டவர். எனக்கு அன்பானவர்களே, ஆனா நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? அநேக நேரங்கள்ல ஜெபிக்கத்தான் முடியல சார், நானும் எவ்வளவு ஜெபம் பண்றேன், 1/2 மணி நேரம் மேல ஜெபம் பண்ண முடியல, 1 மணி நேரம் மேல ஜெபம் முடியுங்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு பாதுகாப்பு. அதான் ஒரு சொல்வார், when a man kneels, முழங்கால் பட்டா God deals. நாம் முழங்கால் பட்டு ஜெபம் கர்த்தர் நமக்கு உதவி செய்யறார். அதே சமயத்துல நம்ம ஜெபிக்க விட்டோம், சாத்தான் வந்துடுவான். இந்த வாழ்க்கையில நான் பல காரியங்கள் சொல்ல முடியும். ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேங்க, எல்லாத்துக்கும் சாத்தான் விட்டுருவான், ஜெபம் பண்றப்ப விட மாட்டான். ஜெபம் பண்ண நீங்க முழங்கால் போட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணீங்கன்னா ஒண்ணும் செய்ய மாட்டான், ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க உட்கார்ந்துட்டு படுத்துட்டு இல்லாட்டி கொஞ்சம் அசந்து ஒரு மாதிரி உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க, 5 நிமிஷம் தூக்கம் வந்துடும். கேட்ட அருமையா நிறைய பேர் கேட்பாங்க, கொஞ்சம் சார் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ஐயாம்மா. நான் என்ன சொல்லுவேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, பைபிள் எடுத்து ஒரு 5 அதிகாரம் வாசிங்க, 2 அதிகாரம் வாசிக்கும்போது தூக்கம். பிசாசு ஜெபம் பண்ணவும் விட மாட்டான், வேதப்பதி வாசிக்கவும் விட மாட்டான். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இது 2 தவற விடாங்க. நான் யாக்கோவை போல போராடி மேற்கொண்டான்னு வசனம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு சமயத்துல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. நான் 2008 ஜெனரல் செக்ரட்டரியா பொறுப்படுத்தும் போது 7 lakhs டெபிசிட்டா இருந்துச்சு. என்னன்னா சர்ச்சு கூட்டுற பணம், இல்லாட்டி இங்க LIC கிராஜுவேட்டி வருஷம் 1.5 லட்சம் கட்டணும், 2-3 வருஷமா கட்டலை, இப்படி இது எனக்கு முடிச்சுக்கிட்டே இருந்தது. என்ன செய்யறது பொழுது பாம்பேல 2 ஃப்ரெண்ட்ஸு ஊழியத்தியாசன் போட்டு அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி அப்போ நாங்க மதுரையில சாது சுந்தரிக்கு நாடகம் நடத்தணும், சிவகாசியில் நடத்தணும், இது ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக. அப்போ அவங்க சொன்னாரு, எவ்வளவு பிரதர் வேணும்? நான் சொன்னேன் 7 lakhs டெபிசிட்டு, எப்படியும் இங்க பாம்பேல ஒரு நாடகம் நடத்தினா எப்படியும் ஒரு 2 lakhs வேணும்ல அப்படின்னு. சரி பிரதர் நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, ஒரு டேட்டை பிடிச்சாங்க. கர்த்தருடைய கிருபை நம்ம பாட்டீங்க. மதுரையில குண்டு சேகர் இருக்கிறாரு, நாடகம் எல்லாம் நடிப்பார், அவர் தான் டைரக்ட். அவரை வச்சு கூப்பிட்டு கணக்கு போடுறோம், 1 லட்சம் தான் வந்துச்சு. இருந்தாலும் நான் சொன்னேன் 1.5 லட்சம் மேல ஆகணும். 39 பேர் நைட் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் புறப்போம். பகல்ல ஒரு ட்ரெயின் இருக்கு, காலைல 11 மணிக்கு ஏன்னாக்கா அடுத்த நாள் நைட்டு போய் சேரும், 2 பகல் ஆயிரும், செலவு ஜாஸ்தி ஆகும்னு சொல்லிட்டு த்ரூ டிக்கெட் கார்டா தரமாட்டான். ஏன்னா 1.5 மணி நேரம் தான் கேப் இருக்கு. பாண்டியன் 5:30க்கு போகும், அது 6:45 ட்ரெயின், 1.25 மணி நேரம் தான் ட்ரெயின் தாதர் எக்ஸ்பிரஸ். அதனால டிக்கெட் தரமாட்டான்னு மதுரைக்கு தனியாகவும் மதுரையில் சென்னைக்கு பாம்பேக்கு தனியாகவும் பண்ண டிக்கெட்.
40 பேர் 39 பேர் போயிட்டு இருக்கிறோம். விழுப்புரம் போன எனக்கு ஒரு பழக்கம் எப்படி இருந்தா, காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா 6 மணி ஆனிச்சுன்னா என்னால எதுவுமே ஜெபம் பண்ணிக்கே டைம் கிடைக்காது. ஏன்னா போன் வரும், யாராவது வருவாங்க, ஏதாவது வீட்டு வேலை வரும். அதனால அதே மாதிரி கரெக்டா 3 மணிக்கு அலாரம்லாம் வைக்கணும். எந்திரிச்சே பார்த்தா வண்டி எங்கேயோ நின்றுகிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா விழுப்புரமே வரல. என்ன இன்னும் 2.5 மணி நேரத்துக்கு போகணுமே. சரி உடனே என்ன பண்ணேன், சரி நம்மாச்சு ப்ரஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்து ஜாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்துல அது டைரக்டர் குண்டு சேகர், அவங்க நம்ம வண்டி தூக்கம் வரலன்னு எடுத்து உச்சின்னு வந்தாரு. ஏன்ட்ட வந்தாரு, என்ன தூங்கலையாருனாரு. இல்லை பிரதர் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டேன், அவ்வளவுதான் விட்டேன். நான் பேசுறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் நினைச்சு, என்னென்ன ஒரு மணி நேரம் நிற்குது, வண்டி போகாதான்றாரு. கையை மட்டும் காணும், நான் பாடி ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே ஊழியத்தின் நிமித்தமா எங்களுக்கு பிரயாசம். என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு டிராவல் அரேஞ்ச் பண்ணி டிக்கெட் புக் பண்ணா நாள் தவறாம அந்த பிரயாணத்துக்காக போய் திரும்ப வர வரைக்கும் எந்த பிரயாணம் அவ்வளவுக்கும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் விடாப்படியா சொன்ன, ஆண்டவரே எப்படியாவது இந்த ட்ரெயினை பிடிக்கணும், வழிகாட்டுங்க. ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். 6:40 ட்ரெயின் 9வது பிளாட்ஃபார்ம் வண்டி நிற்குது, எங்க வண்டி 5வது பிளாட்ஃபார்ம் போகுது. நான் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க, இறங்குறவங்க எல்லாம் அடுத்தடுத்த கேரியர் போய் இறங்கி ஸ்டெப்ஸ் ஏறி 9வது பிளாட்ஃபார்ம் போங்க, முன்னாடி 4 S4 இடம் இருக்கு போங்கன்னு. 4 பேரை மட்டும் 2 மெட்ராஸ் ஸ்டாஃப் 2 பேர்த்து 2 ட்ரையாலியை வர சொல்லி ரெடியா பிளாட்ஃபார்ம் இந்த 5வது பிளாட்ஃபார்ம் நில்லுங்கப்பா, இந்த கேரியருக்கு முன்னாடி நில்லுங்கன்னு சொல்லணும்னு நான் போட்டு வச்சு நின்னாங்க. இறங்கி ஏற்ற நான் என்ன பண்ணேன், மோஷன்லயே இறங்கி நேரம் கார்டு கிட்ட போயிட்டேன், ரயில்வே கார்டு கிட்ட போயிட்டேன். அந்த வண்டி கார்டு புறப்படுற ட்ரெயின், அவர் விசில் ரெடியா நிக்கிறார், எல்லா பேக் பண்ணி. நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி நாங்க 40 பேர் வர்றோம், இந்த ட்ரெயின் புக் பண்ணிட்டோம், பாண்டியன் இப்பதான் பாருங்க உள்ள நுழையுது, எப்படி நீங்க வந்தீங்க, நான் இறங்க முடியாது, ஏன் எப்படி வந்தீங்க? சார் வண்டி நின்று வரத்துக்குள்ள நீங்க போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன். சரி இப்ப என்ன சொல்றீங்க, 10 நிமிஷம் கொடுங்க சார், எல்லாம் வந்துடுவாங்க, தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ப மாட்டீங்க, 17 நிமிஷம் ஆச்சு. எல்லாம் ஏறிட்டு எனக்கு அங்கிருந்து போன் வந்திருக்கும், சார் ஏறிட்டாங்க, நான் அங்கே ஏறி உள்ள போயிடுறேன், நீங்க ட்ரெயின் கொடுங்க. எனக்கு அன்பானது, அந்த ட்ரெயின் மிஸ் பண்ணியிருந்தோம்னா எவ்வளவு இதா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. விடாப்படியான ஜெபம். நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கேன். எனக்கு அன்பானவர்களே, அப்படி ஒரு கான்பிடன்ஸ், கர்த்தர் கட்டாயம் பதில் தருவான்னு விசுவாசிக்கிறேன், அதுதான் முக்கியம். அதே போல வேதம் பல வசனங்கள் நான் கோட் பண்ணலாம், ஆனா நேரத்துக்கு அது 1-2 வசனங்களுக்கு தான் வாசிக்கிறேன். 119 50ஆம் வசனம் வாசிக்கிறோம். நான் சிறுமைப்படுவதெல்லாம் எனக்கு ஆறுதல், உங்களுடைய வாக்கு தான் என்ன உயிர்ப்பித்தது வசனம் சொல்லு. 119 11ஆம் வசனம் வாசிக்கிறோம்னா, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அதே 171ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உன் பிரமாணம் கற்றுக் கொடுக்கிறேன். 119 77 உங்களுடைய வேதம் மன மகிழ்ச்சி. 192 வேத வசனம் என் மகிழ்ச்சியா இராது என்றால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருக்கேன். வேதம் நமக்கு வழிகாட்டும், நம்ம காலத்துக்கு பாதிக்கு வெளிச்சம்னு சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு ரோல் மாடல். பிசாசு போராட வந்தானே 3 கேள்வி கேட்டான், வசனத்தை வச்சுதான் கேட்டான். அந்த ஆண்டவர் வசனத்தை வச்சுதான் ஜெயிச்சார். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வசனங்களை நினைவுபடுத்திக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை ஆகும்னு மறந்துடாதீங்க. 2வது, பரிசுத்தம் இல்லைன்னா நம்மளால பரிசுத்தமாவே காத்துக்க முடியாது. நான் ஒவ்வொரு நாளும் காலை எழுதும்போதும் இரவு எழுதும்போதும் என்னுடைய அன்றாட ஜெபம் ஆண்டு நைட் படுக்கும்போது, ஆவியானவரே இன்னைக்கு ஏதாவது எந்த விதத்திலாவது நான் துக்கப்படுத்திக்கலாம், வேதப்படுத்திக்கலாம், ஏதாவது தவறான சிந்தனை செஞ்சிருக்கனா, யாரை குறித்து தவறா நினைச்சிருக்கனா, தவறா பேசியிருக்கனா, மனதில் கசப்பு இருப்புன்னா, பெரும்பட்டனா, பொறாமப்பட்டனா, எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் ரைட்டு தூங்கும்போது சொல்லுவாங்க, தூங்குற போது விடுற மூச்சு போனாலும் போச்சுமாங்க. ஒருவேளை இறந்துட்டேன்னா ஆண்டட்டு ஒப்புரவாரத்துக்காக கேட்பேன். அப்படி ஏதாவது ஒண்ணு வெளிப்படுத்துவார், உடனே வந்து கேட்டுருவேன். அது ஒண்ணு நம்ம செய்ய வேண்டிய கடமை.
ஒவ்வொரு நாளும் இரவுல ஆவியானட்ட கேட்டு எத்த பாவம் செஞ்சா தயவா நான் வெளிப்படுத்துங்கப்பா, நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லி இயேசுதான் கழுவி படக்கணும். காலையில் எழுந்திருச்ச உடனே வேதம் பசிக்கும் போது பாஸ்டான்னு சொல்லி, ஆண்டவரே இந்த வசனத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, சத்தியத்தை அறிஞ்சு கொள்ள பிறங்க, எனக்கு தெரியல, நீங்க தான் வசனம் சத்தியம், சத்தியம் இருந்தா தான் நான் விடுதலை ஆகணும், சத்தியத்தை வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிப்பீங்க, கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் தவறாம நான் சொன்ன கேளுங்க. 91ஆம் சங்கீதத்தை நீங்க எப்படி வாசிப்பீங்களோ எனக்கு தெரியாது. நான் ரொம்ப காலமா அது எப்படி வாசிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அதுபடி நீங்க வாசிங்க, அதை நமக்கு உடமையாக்கி கொள்ளணும். 3வது அவர் உன்னை வாசிக்க என்னை வேடனுடையங்கிறது என்ன தெரியுமா? வேடன்னு நமக்கு குருவியா? பிசாசு தான் வேடன். அப்ப நம்ம என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை தப்புவிப்பார்னு வாசிக்கிறோம். அதே போலதான் என் வழிகள் எல்லாம் 11ஆம் வசனம், உன் வழிகள் எல்லாம் வாசிக்காம என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தமது தூது கட்டு. இப்படி இந்த சங்கீதத்தை ஒவ்வொரு நாளும் 90ஆம் சங்கீதம் வாசித்து அதை உடமையாக்கிட்டீங்கன்னு வைக்கல, நிச்சயமா ஒரு உத்தேசத்தை காப்பீங்க. எனவே என் கண்மானவர்களே, நாம் பரிசுத்த ரட்சிப்பை இழந்து போகாது இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஜெபம், வேத வாசிப்பு பரிசுத்தாவியார் ஒத்தாசனம். அடுத்தபடியாக என்ன வாசிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் 38:12 வாசிக்கிறேன். தாழ்பாள்கள், வாசல் கதவுகள் இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஏசாயா 60:18 வாசிக்கிறோம், உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். சங்கீதம் 147:17, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. சங்கீதம் 147:13 வாசிக்கிறோம், அவர் உன் வாசல்களை தாழ்பால் பலப்படுத்தி உன்னிலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இங்க பாருங்க, எசேக்கியேல் வாசல் கதவு இல்லைன்றாருல்ல, அந்த வாசல் ஏசாயா தீர்க்கதரிசியும் சங்கீதக்காரர் என்ன சொல்றாங்க? துதிதான் வாசல். நம்ம துதிதான் வாசல். நம்ம ரட்சிப்பு என்ற வாசலுக்கு காவல் காத்துக்கணும்னா, ரட்சிப்பை காவல் காத்து துதிதான். ஏன்னு கேட்டா, நம்ம நிறைய வசனங்கள் சொல்லிட்டே போகலாம், டைம் இல்லை. ஆண்டவர் நம்ம நீங்க எப்பெல்லாம் துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, துதியில் மத்தியில வாசம்னு வாக்குறவர் நிச்சயமா நம்மகிட்ட வந்துருவார். நீங்க தூத்து பாருங்க, அருமையா வொர்ஷிப் நடக்கும் போது அப்படியே we can feel the God's presence. அதை அனுபவிக்கணும். கர்த்தர் வாக்கு மாறாதவர். எப்பொழுதுதான் துதிக்கிறோமோ ஸ்தோத்திரிக்கிறோமோ ஆண்டவர் நமக்கு மத்தியார். எவ்வளவு காரியங்கள் சொல்லலாம். பவுலும் சீலாவும் சிறையில அடிபட்டு கயிறு காலில் கட்டப்பட்டு கிடந்தாங்க. ஆனா அவள் கொடுத்து அப்போஸ்தலர் 16:25 வாசிக்கிறோம், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள் என்று வேதத்தை வாசிக்கிறோம். அப்ப என்ன ஆச்சு? ஆண்டவர் தேவதூதர் அனுப்பி சிறைக்காலெல்லாம் புதகெல்லாம் திறந்து அவன் வெளியேற்றி விட்டார். நம்ம எப்படிப்பட்ட சிறை ஏற்படுத்தாலும் சரிங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் நீங்க மட்டும் துதிச்சுக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, கர்த்தர் நிச்சயமா விடுத்து தருவார். ஒரு நல்ல வாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் தெரியும், 136ஆம் சங்கீதத்தை 1-26 வசனம் வாசிங்க. துதி ஸ்தோத்திரம் எதுக்காக துதிக்கணும்? ஒரு அர்த்தம். சில பாத்தீங்கன்னா சோத்திரம் 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 சொல்லிட்டே இருப்பாங்க. இது ஒரு அர்த்தமில்லாத போயிடும். அதுக்கு ஒரு அர்த்தம் வேணும். 136ஆம் சங்கீதம் பாருங்க, எதற்கெல்லாம் துதிக்கணும்னு சொல்லி சங்கீதக்காரன் அழகா இருக்கார். அதே 150 சங்கீதம் முழுவதும் பாருங்க, எப்படி துதிக்கணும், எதற்காக துதிக்கணும், யாரை பார்த்து துதிக்கணும், தெளிவா அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க அறிஞ்ச வசனங்கள்னால நான் சுட்டி காட்டுறோம். நீங்க வீட்டுல ஜாலி பண்ணி பாருங்க. கடைசியில் 156 நமக்கு சுவாசம் இருக்கிற வரைக்கும் நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கணும் கத்து எதிர்பார்க்கிறார். ஏசாயா 38:18 வாசிக்கிறோம், பாதாளமை துதிக்காது. சங்கீதம் 117 மருத்துவர்களும் மௌனத்தில் இறங்குறவங்களும் தான் கர்த்தரை துதியார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நானும் நிர்விசாரமா இல்லாம பெருமைக்கு இடம் கொடுக்காம செபம், வேத வாசிப்பு, பஸ்தார் ஒத்தாசையோடு தூத்துக்கிட்டே இருப்போம்னா நிச்சயமான ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்க்கிறேன். யோசபாத்துக்கு ஒண்ணு சொல்லி நான் இது பண்றேன். யோசபாத்து 20ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அதுக்கப்புறம் உள்ள எல்லாரும் உனக்கு எதிராக வந்தாங்க. அவன் ஆலயத்துக்கு போனா, ஜெபம் பண்ணா,
கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த யுத்தம் எனக்கு இது உங்களுக்குள்ள நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்க அமர்ந்துங்க அப்படின்னு. உடனே யோசபாத் என்ன பண்றான், பாடற்குள்ள முன்னாடி யாராவது பாடல் தலைவர்கள் பின்னாடி துணித்து சோத்துல என்ன நடக்குது, அவங்க 3 பேரும் ஒருத்தர் கொடுத்து வெட்டி செத்தாங்கன்னு வசனம் சொல்லு. எனக்கு அன்பானவர்களே, நம்ம காலை வேளையில சற்று யோசித்து பாருங்க, நம்முடைய ரட்சிப்பு நாம் காத்துக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்புல வளரணும். அதுக்கு ஜெபம், வேத வாசித்து துதி ஸ்தோத்திரங்கள் தான் இந்த ரட்சிப்புக்கு ஒரு காவல். சத்து உள்ள நோயாதபடி, ரட்சிப்பு தொடாதபடி இருக்க துதி ஸ்தோத்திரங்கள் தான். இந்த கண்பானங்களே, காலை வேளையில நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஆண்டவரே எந்த தவறுனா இந்த காலையில நான் ரட்சிப்பை காத்துக்கொள்ள. ரட்சிப்பு தான் முக்கியம் ஆண்டவரே. ரட்சிப்பு இல்லாம பரவ முடியாது. நான் ரட்சிப்பை காத்துக்கொள்ள நீங்க என்னோட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி மாற்றி கொடுப்போம். கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.